Leadership is not coming by the money. Leadership have to come by the respect. Leadership have to come by the respect. ரிபப்ளிகன் பார்ட்டி செஞ்ச வேலை கேஜிஎஃப் ஹிஸ்டரியில எந்த பார்ட்டியும் செய்யவும் முடியாது. இந்த ஊர்ல நடந்த நல்லது பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு கோலார் கோல்டு ஃபீல்ட்ல பிக்கஸ்ட் லீடர் எஸ் ராஜேந்திரன், எம்ஏ எல்எல்பி, ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா நேஷனல் பிரசிடென்ட். 18 வார்டை 0 ஹவர்ஸ்ல அப்ரூவல் வாங்கிட்டு 18 வார்டை உருவாக்கி மைனிங் வார்டெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி எத்தனை முனிசிபாலிட்டி உள்ள ஜாயின் பண்ணுது எஸ் ராஜேந்திரன் சார். இன்னைக்கு அந்த 18 வார்டு உருவாக்கி முனிசிபாலிட்டி உள்ள ஒரு ஆத்தரைஸ்டு கவுன்சிலர்ஸ் ஆயிட்டு நிக்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க ஒன் அண்ட் ஒன்லி மேன் ஹூ இஸ் த ரீசன் எஸ் ராஜேந்திரன். என்டையர் கோலார் கோல்டு ஃபீல்ட் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் காங்கிரீட் ரோடு போட்டவர் எஸ் ராஜேந்திரன். ஃபர்ஸ்ட் காங்கிரீட் ரோடு போட்டவர் எஸ் ராஜேந்திரன். வணக்கம், ஜெய்பீம். இன்னைக்கு எதை சொல்லணும்னு காலையிலேருந்து யோசித்துன்னு இருந்தேனாக்கா, கொஞ்சம் இப்போ போகிற வர இடத்துல நிறைய ஆர்குமெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்கிட்ட பேசினாங்க, அது சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன். மைனிங் ஏரியா பக்கம் இருக்கிறவங்க என்கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணாங்க. இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் புது லீடர்ஸுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறனால அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு சப்ஜெக்டே தெரில. அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாகுது. எதுக்கு பரிதாபமாகுதுனாக்கா, அவ்வளோ பெரிய வயசு பசங்க, ஒரு 30-35 வயசு பசங்க, ஆம்பளை பசங்க, அவங்க இவ்வளோ ஒரு ஒன்றுமே தெரியாமல் வளர்ந்துனுக்குறாங்களே இந்த ஊர்லன்ட்டு நம்மளுக்கு அது ரொம்ப அசிங்கமாகுது சார். நம்மளுக்கு அது இப்போ அதுக்காகவே இதை நம்ம தெரிவிக்கணும். ஏன்னாக்கா ஒரு தப்பு நடக்கிற இடத்துல அந்த தப்பை சுட்டி காட்டுறது நம்மளுடைய வேல்யூ. அதுதான் தப்பு நடக்கக்கூடாது ஏரியாவில் நினச்சிருந்தா நம்ம இருக்கிறோம். அது மாதிரி தப்பான வழியில் போகிறவங்கள நம்ம கரெக்ட் பண்ணுறது நம்மளுடைய வேலை. என்ன சொல்ல வரேன்னாக்கா, டோட்டல் என்டையர் கோலார் கோல்டு ஃபீல்டு கேஜிஎஃப் சிட்டி முனிசிபாலிட்டியில் 35 கவுன்சிலர்ஸ், 35 கவுன்சிலர்ஸ் ஆர் தேர் இன் கேஜிஎஃப் சிட்டி முனிசிபாலிட்டி. 35 கவுன்சிலருங்க இருக்கிறாங்க டோட்டலாகவே. ஆனால் 35 முனிசிபாலிட்டி கவுன்சிலரில் சார் தப்பாக நினைக்காதீங்க, இந்த வீடியோ நான் யாரை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோ பேசலை. நான் இருக்கிற உண்மையை நான் தெரிவிக்கணுன்றது என்னுடைய வேலை. அதுதான் என் வேலையை. அதை நான் தெரிவிக்கிறேன். 35 வார்டு, 35 வார்ட்ஸ் ஆஃப் முனிசிபல் கவுன்சிலில் 17 வார்டு மட்டும் தான் சார் முனிசிபாலிட்டி கவுன்சிலுக்கு சேர்ந்து மீன்ஸ் நான் மைனிங் ஏரியா. நான் மைனிங் ஏரியாவில் இருக்கிறது மட்டும் தான் முனிசிபாலிட்டிக்கு சேர்ந்து. ஏன்னாக்கா அங்கே இருக்கிறவங்க தான் முனிசிபாலிட்டிக்கு டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறாங்கன்ட்டுன்னு. அதுதான் உண்மை, அதுதான் நிஜம், எல்லாருக்குமே தெரியும். மிச்சம் இருக்கிற 18 வார்டு, மைனிங் ஏரியாவில் இருக்கிற 18 வார்டு, அவங்களுக்கு எதுக்கும் முனிசிபாலிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத இருந்துச்சு. இது என்ன சொல்ல வரேனாக்கா, 2001 BGML, பாரத் கோல்டு மைன்ஸ் லிமிடெட், the one of the biggest private sector, public sector in India, biggest public sector gold mining. அந்த மைன்ஸ் 2001 செகண்ட் சீசன் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். க்ளோஸ் பண்ண கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற லேண்டெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சேரணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரணும். அது சட்டம். நான் பேசுறது சட்டம். நான் எந்த இதுவும் உள்நோக்கத்தோடு நான் பேசலை. அந்த டைமில் 2001 மைன்ஸ் முன்ன உடனே கொஞ்ச நாள் விட்ட உடனே அங்கங்கே முள் செடி, கல் செடிங்கோ, பொதாரங்கோ இதெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துச்சு. பில்லுகள்லாம் வளர்ந்துச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஊரே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகின்னு போயின்னு இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுனாக்கா, கோலார் கோல்டு ஃபீல்டில் பிக்கஸ்ட் லீடர் எஸ் ராஜேந்திரன், எம்ஏ எல்எல்பி, ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா நேஷனல் பிரசிடென்ட், அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. அப்போ அவர் சட்டசபையில் பேசுகிறார் சார். என்னான்னு பேசுகிறாரு, பிஜிஎம்எல் மைன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, கோல்டு மைன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுற, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதோ செய்ய மாட்டேங்கிறீங்கன்னாக்கா, ஒன்றுமே கண்டுக்கல. அன்றைக்கி இருந்த சிஎம் யார், எஸ்எம் கிருஷ்ணா. எஸ்எம் கிருஷ்ணா சீஃப் மினிஸ்டர். அன்றைக்கி ரெஸ்பெக்டட் எஸ்எம் கிருஷ்ணா. அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது சட்டசபையில் கிட்ட 1 ஹவர் சண்டை போட்டார். 1 ஹவர் சண்டை போட்டு அவ்வளோ பேர் ஆர்குமெண்ட் பண்ணி மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி
அந்த 18 வார்டு இருக்குதுங்களே, மைனிங் ஏரியாவில் இருக்குது மொத்தம் 18 வார்டு. மொத்தம் கேஜிஎஃப் சிட்டி முனிசிபாலிட்டியில் வந்து 35 வார்டு. 35 வார்டில் வந்து 17 வார்டு முனிசிபாலிட்டி வார்டு. கேஜிஎஃப் முனிசிபாலிட்டிக்கு சேர்ந்த வார்டு 17 வார்டு. அதாவது டேக்ஸ் பே பண்ணுறவங்க எல்லாம் பே பண்ணின்னு அவங்களுக்கு தேவையானதால வந்து முனிசிபாலிட்டி பண்ணின்னு இருக்குது. டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம் க்ளீனிங் எல்லாம் பண்ணணும், அந்த ஏரியாவை அவங்க பண்ணணும், ஏன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்கன்றது அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் மைண்ட்ஸ் மூடிட்டு இது மாதிரி பொதார் காடு மாதிரி ஆன காலத்தில் இவர் சட்டசபையில் அவ்வளோ பேரை பிரச்சனை பண்ணி அந்த மைனிங் ஏரியா எல்லாமே வந்து கேஜிஎஃப் சேர்ந்துட்டான்ட்டுன்னு பார்லிமெண்ட்ல இது சட்டசபையில் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு சார். சட்டசபையில் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார் என்ன தமிழ்நாட்டுக்கு சேர்ந்திருந்தா பிஜிஎம்எல்னு கேட்டார். பிஜிஎம்எல் மைன்ஸு கோல்டு மைன்ஸு தமிழ்நாட்டில் இருந்துச்சா கர்நாடகாவில் இருந்துச்சு? அவங்களாம் கூட கர்நாடகாக்காரங்க தான், அவங்களாம் கூட கேஜிஎஃப் காரங்க தான், என் ஜனால எங்களோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 18 வார்டை வந்து 0 ஹவர்ஸில் அப்ரூவல் வாங்கின்னு வந்து 18 வார்டை உருவாக்கி மைனிங் வார்டெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி எத்தனை வந்து முனிசிபாலிட்டி உள்ள ஜாயின் பண்ணுது எஸ் ராஜேந்திரன் சார். இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு யார் பற்றியோ பேசுறீங்க, யாரோ தலைவர்ன்றீங்க, யாரோ பெரிய ஆளுன்றீங்க. என்ன எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா இது. இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற பெரியவங்களாம் கூட என்ன பண்ணுக்கிறீங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு கைட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு அந்த 18 வார்டு உருவாக்கி முனிசிபாலிட்டி உள்ள ஒரு ஆத்தரைஸ்டு கவுன்சிலர்ஸ் ஆகிட்டு வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க ஒன் அண்ட் ஒன்லி மேன் ஹூஸ் த ரீசன் எஸ் ராஜேந்திரன். இதை மறக்க முடியாம யாருனாலாம் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு நம்மளுக்கு தெரில. அந்த 18 வார்டு எடுத்துன்னு வந்து முனிசிபாலிட்டி உள்ள ஜாயின் பண்ணி அப்படியே இம்மீடியட்டாக எம்எல்ஏ இருக்கும் போது அன்னைக்கு முனிசிபல் பிரசிடெண்ட்டாக இருந்தது வந்து ரெஸ்பெக்டட் நம்மள அண்ணன் எம் பக்தவச்சலம் எக்ஸ்எம்எல்ஏ, அவர் முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போது எங்கள் அண்ணன் எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ இருக்கும்போது 240 கோடி ரூபாய் ஃபண்டு வாங்கி கொடுத்தாரு. 240 crores ஃபண்டு, முனிசிபாலிட்டிக்கு ஃபண்டு. இன்னத்துக்கு அந்த 240 கோடி 18 வார்டை ரெடி பண்ணணும். எல்லாம் வந்து நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊரில் தான் இருக்கணும். அந்த 18 வார்டில் கவுன்சிலர் உருவாக்கலான்னு சொல்லி 18 வார்டில் கவுன்சிலர் உருவாக்கி 18 வார்டில் வந்து காங்கிரீட் ரோடு போட்டு ஒரு ஃபஸ்ட்டு என்டையர் கோலார் கோல்டு ஃபீல்டு ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபஸ்ட்டு காங்கிரீட் ரோடு போட்டவர் எஸ் ராஜேந்திரன். அந்த 16 வார்டு ஊழியமாக வந்து காங்கிரீட் ரோடை போட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸுங்களை போட்டு மைனிங்கில் பேசி அந்த ஏர் டேங்குங்களாக இருந்துச்சு, காலி ஏர் டேங்குங்களை எடுத்துன்னு வந்து எல்லா வார்டிலையும் ஏர் டேங்குங்களை ஃபிட் பண்ணி ஏர் டேங்கில் தண்ணி சப்ளை பண்ணி எல்லா வார்டிலையும் தண்ணி வரணும்னு சொன்னார். மைன்ஸ்காரன் கை விட்டான். அன்னைக்கு இருந்த சிஎஸ்ஓ எவ்வளோ பேர் சண்டாச்சுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எதனா தெரியுமா அன்னைக்கு எவ்வளோ பேர் சண்டாச்சுன்ட்டுன்னு? அன்னைக்கு எவ்வளோ பேர் பிரச்சனை ஆகிட்டு சிஎஸ்ஓ வந்து விடவே இல்லை. மைனிங் ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மைனிங் ஏரியாவில் ரோடு போடக்கூடாது, லைட்டு போடக்கூடாது, அவ்வளோ பிரச்சனை பண்ணா. இது எல்லாத்தையும் வந்து சிங்கிள் மேனாக இருந்து எஸ் ராஜேந்திரன் எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு அவ்வளோ பேர் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி 18 வார்டை உருவாக்கி இந்த 17 வார்டு முனிசிபாலிட்டி வார்டும் அந்த 18 மைனிங் வார்டு 2 வார்டையும் கொலாப் பண்ணி 35 வார்டு சேர்ந்து தாண்டா கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு ஜிஓ பாஸ் பண்ணி சட்டசபையில் பேசி இன்னைக்கு முனிசிபாலிட்டியை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுது எஸ் ராஜேந்திரன். இது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் புரியல? இன்னைக்கு அதே 18 வார்டில் இருக்கிற கவுன்சிலருங்கோ நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? யாருனாலும் இன்னைக்கு கவுன்சிலர் ஆகுறீங்க, யார் இதை உருவாக்கி கொடுத்தது ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணவரை பற்றி ஏன்கிட்ட டஃப் கொடுக்க வராருங்க. எதனா ஒரு நாலேஜ் இருக்கிறவன் என்கிட்ட பேசினா கூட நான் உட்காந்து அவங்ககிட்ட அவர் கணக்கில் பேசி ஜெயிக்கிறனும் தோக்கிறனும் ஜெயிச்சுட்டு வருவேன். ஒன்றுமே தெரில. எவனையா ஒருத்தனை கூட்டின்னு வந்து சூப்பர்ண்ணா பயங்கரமாக்குறானா அவன் தானே அவர் தானே இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறான். அவன் யார்? ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு எங்கே இருக்குது? அவன் ஆதார் கார்டு எங்கே சார் இருக்குது? இந்த 35 வார்டுக்குள்ள இருக்குதா சார் ஆதார் கார்டு? அவனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் யாரை பற்றி பேசுகிறேன், என்கிட்ட யார் பேசுனாங்க, நான் அவங்களுக்கு தான் பதில் தரேன்னு தெரியும். ஏன்னா நான் வந்து வேலை வெட்டியெல்லாம் இல்லாதவன் கிடையாது. எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு என் ஊர் தான் முக்கியம். இந்த 60-70 வயசுக்கார் பெரியங்களெல்லாம் பார்த்தா எனக்கு இப்போலாம் கோவம் வருது சார். தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணனுங்களே, எல்லாமே அண்ணாங்க தான் எனக்கு. நீங்களாம் தப்பாக நினைக்காதீங்க. ஏன் கோவம் வருதுனாக்கா எதுக்காக இப்போ இருக்கிற வாலிப பசங்களுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லாமல் இருக்கிறீங்கோ? புதுசாக எவனே ஒருத்தனை கூட்டின்னு வந்து தலைவன் இவன் அவன் சொல்கிறானுங்களே, இந்த வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. இன்னைக்கு கேஜிஎஃப் அழிஞ்சிச்சு 90% ஜனங்க வாயில் வந்துனுக்குது. இன்னைக்கு கேஜிஎஃப் அழிஞ்சிச்சு தான், நான் ஒத்துக்கிறேன். கேஜிஎஃப் வந்து 20 வருஷமாக அழிஞ்சிச்சு 20 வருஷமாக தான் கேஜிஎஃப் அழிஞ்சிச்சு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த கேஜிஎஃப் அழிச்சிருந்து வந்து யாருமே இல்லை சார். இந்த கேஜிஎஃப்பை யாரையுமே அழிக்கலை. இந்த கேஜிஎஃப்பை முழுக்க இன்னைக்கு அழித்து ஒரு பயத்தோடு வாழ வைக்கிற ஒரு சுச்சுவேஷன் எத்துன்னு போயின்னுக்கிறது கேஜிஎஃப் காசு வாங்கின்னு ஓட்டு போடுற ஜனங்கோ. என்னங்க சார் நீங்கள்
18 வார்டை உருவாக்கி இன்னைக்கு 18 கவுன்சிலருங்களை போயிட்டு முனிசிபாலிட்டியில் உட்காந்து இன்னைக்கு ஒரு சண்டை போட்டால் வார்டுக்கு தேவை இருந்தாலும் வாங்கின வரத்துக்கு எல்லாமே பண்ணி ஒரு கவுன்சிலரை உருவாக்கி வச்சு 18 கவுன்சிலரை உருவாக்கி 240 கோடி ரூபாய் அன்னைக்கே இதில் வந்து நல்லா கூர்மையாக கவனிக்கணும் எல்லாருமே. 2001-2 எங்கள் அண்ணன் 240 கோடி ரூபாய் ஃபண்டு வாங்கின அந்த முனிசிபாலிட்டியில் குத்தாருனாக்கா 2001 இன்னைக்கு 2026 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ ஒரு டைமுக்கு முனிசிபாலிட்டி ஃபண்டு எவ்வளோ ரிலீஸ் ஆகும், எவ்வளோ முனிசிபாலிட்டி வேலையும் எவ்வளோ நடக்குது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 2001 204 கோடி ரூபாய் 240 கோடி ரூபாய் 240 கோடி ரூபாய் 2001 வாங்கி வந்து கொடுத்தவர் இன்னைக்கு 2026 25 வருஷம் கழிச்சு எவ்வளோ கோடி ரூபாய் அலாட் ஆகும் கேஜிஎஃப்க்கு. ஒரு டைமுக்கு முனிசிபாலிட்டிக்கு எவ்வளோ 100 கோடி அலாட் ஆகும் தெரியுங்களா? ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் ஒன்று சேருங்க. மைனிங் சைடு இருக்கிற 18 கவுன்சிலருங்களும் அதை நினைச்சு 18 வார்டு இந்த முறை ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஜெயிக்கணும். மைனிங் ஏரியாவில், நான் மைனிங் ஏரியாவில் அதே மாதிரி 17 வார்டில் எல்லாருமே எல்லாம் பகுத்தறிவோடு யோசிக்கிறவங்க, அடுத்த தலைமுறை வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முறை முனிசிபாலிட்டியை நம்ம பிடிக்கணும். பயங்கரமான வேலை செய்கிறோம். ரிப்பப்ளிகன் பார்ட்டி செஞ்ச வேலை வந்து கேஜிஎஃப் ஹிஸ்ட்ரியில் எந்த பார்ட்டியும் செய்யவும் முடியாது. ஏன் முடியாதுன்னு அவங்களால தான் முடியும். அது 2001 240 கோடி ரூபாய் ஃபண்டு வாங்கி கொடுத்தவர் இப்போ முனிசிபாலிட்டியில் இப்போ அவர் போஸ்டிங்கில் இருந்தாக்கா எவ்வளோ வாங்கி தருவார் கோடி? 2040 கோடி இல்லை, 2040 கோடி பக்கத்தில் ஒரு சைப்பரோடு சேர்த்து வாங்கி தருவார். 2400 கோடி கொடுறா என் ஊர் நான் சிட்டி பண்ணோன்னுவார். இந்த தாலுக்கு இதுக்கான நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு நம்மளுக்கு தெரில. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்னைக்கு இந்த 35 வார்டு முனிசிபாலிட்டி உள்ள அவ்வளோ டஃப்பு கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்கன்னா அதுக்கு முழுக்க அந்த 17 வார்டை விட்டு மிச்சம் இருக்கிற 18 மைனிங் வார்டு, அந்த 18 மைனிங் வார்டை உருவாக்குறது எஸ் ராஜேந்திரன் மட்டும்தான். அந்த 18 வார்டை உருவாக்கிட்டு ஒரே நாள் நாங்கள் சட்டசபையில் அவ்வளோ பேரை பிரச்சனை பண்ணி SM கிருஷ்ணா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி இன்னொரு டைம் உட்காந்து 0 ஹவர்ஸில் எனக்கு அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களை என் ஊரில் இருக்கிறவங்க எனக்கு தான் வேணும். அவங்க ஒன்று தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது. பிஜேபியில் ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, அது கர்நாடகாவில் தான் இருக்குது. அவங்களும் கர்நாடகாக்காரன் தான் சொல்லி அவ்வளோலாம் பண்ணி இன்னைக்கு வந்து கேஜிஎஃப்ல நினைக்கிறவங்களாம் பேசுகிறாங்களே இவர் பேரே லீட்ரு அவர் பேரே லீடருன்ட்டுன்னு. அவங்களுடைய ஒழுக்கமோ அவங்களுடைய மரியாதையில் தான் லீடர்ஷிப்பு உருவாயினுக்குது காலங்காலமாக. இப்போ எனக்கா லீடர்ஷிப்னாக்கா காசு இருந்தாங்க லீடர்ஷிப்பு. எனக்கு புரியல. நான் கூட ஒரு 100 கோடி ரூபாய் லோன் வாங்கி வந்துடுறேன், இன்னும் கேஜிஎஃப் தலைவனை ஏற்றுக்குவாங்களா? இதாங்க சார், இதெல்லாம் தமாஷா இல்லையா சார்? இது வெக்கமாச்சு சார். என்கிட்ட பேசும்போது இத்தனைக்கும் அந்த மைனிங் பெல்ட்டில் இருக்கிற தம்பி பேசுகிறான் என்கிட்ட. ஒரு 35 வயசு இருக்கும், அவன் என்கிட்ட பேசுகிறான். இது மாதிரி நெக்ஸ்ட் இப்படி தான் அப்படி தான். அப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், டேய் சும்மா தலையை கெடுக்காத, எனக்கு டைம் ஆயினுக்குது, நீங்கள் போயிடும், நான் போயிட்டு சொல்கிறேன் உனக்கு, உங்கள் கேங்க்கே என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு பெரியங்க எல்லாருமே வந்து பசங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. மைனிங்கில் இருக்கிற 18 வார்டு எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குறது, அன்றைக்கி இந்த மைன்ஸ்காரங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. CSO உள்ள சார், அன்றைக்கி இந்த மைனிங் செக்யூரிட்டிங்கெல்லாம் உள்ள, இங்கே ரோடெல்லாம் போடக்கூடாது, லைட்டெல்லாம் போடக்கூடாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணான். இதெல்லாம் எதிர்த்து சோலோவாக நின்று சிங்கிள் மேனாக நின்று எஸ் ராஜேந்திரன் எல்லாத்தையும் டஃப் கொடுத்து காங்கிரீட் ரோடு, லைட்டு, ட்ரைனேஜ், முனிசிபாலிட்டி டாய்லெட்டுங்க, 18 மைனிங் வார்டில் இருக்கிற முனிசிபாலிட்டி டாய்லெட்டிங் எல்லாமே 240 கோடி ரூபாய் ஃபண்டு ரிலீஸ். அப்போயே அன்றைக்கே ரிலீஸ். அன்றைக்கி முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் பக்தவச்சலம் அண்ணன் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி ஊரே வந்து பயங்கரமாக டெவலப் ஆகணும் அப்படி பண்ணுவார். இன்னைக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. நான் இன்னும் நிறைய பேசணும், எனக்கு டைம் இல்லை. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன். தேங்க்யூ. ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.